இந்தியன் 2 திரைப்படத்தோட ஃப்ரீ டிக்கெட் டெய்லியும் ஒருத்தருக்கு குலுக்கல் முறையில் ஃப்ரீயாக கொடுக்கப்படுகிறது. மேலே தெரிகிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு ஒரு மெசேஜ் பண்ணி ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும், நீங்களும் டிக்கெட் வின் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. லியோ திரைப்படம் தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. கல்கி திரைப்படம் பின்னாடி தான் வந்து இருக்குது. இதை பற்றி டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது தளபதி நடிப்பில் வெளியான லியோ திரைப்படம் உலக அளவில் மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக அமைந்தது. ஸோ அந்த திரைப்படத்துக்கு பெருசாக வந்து எந்த ஒரு ப்ரொமோஷனும் கொடுக்காமே வந்து லியோ திரைப்படம் ரசிகர்களோட எதிர்பார்ப்பில் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கு. இப்போ வந்து லியோ திரைப்படம் தான் நம்பர் 1 இடத்துலையும், கல்கி திரைப்படம் 3வது இடத்துலையும் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து யூகே, அயர்லாந்து அந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் வந்து இந்திய ஃபிலிம்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்து லியோ, கல்கிலாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அதிகமான கலெக்ஷன் பண்ண ஃபஸ்ட் டே கலெக்ஷன் பண்ண ஃபிலிமோட லிஸ்ட்டாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு. இதில் வந்து 3 திரைப்படங்கள் வந்து இடம் பிடித்திருக்கு. ஆனால் வந்து 3வது இடத்துல தான் வந்து கல்கி திரைப்படம் இருக்குது. ஸோ கல்கி திரைப்படம் வந்து முதல் நாள் மட்டுமே வந்து யூகேல வந்து எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்கான்னு, யூகேல வந்து அயர்லாண்டில் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணியிருக்குன்னா $4000 வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. $4011 வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கான். ஸோ டைகர் திரைப்படம் 2வது இடத்துல வந்து இருக்குது. டைகர் திரைப்படம் வந்து $4026 கலெக்ஷன் வந்து டாலர்ஸ் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 இடத்துல வந்து லியோ திரைப்படம் இருக்குது. $5076 வந்து அங்கே வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து தளபதி அவர்களோட ரெக்கார்டை வந்து வெளிநாடுகளிலும் வந்து யாராலையும் பிரேக் பண்ண முடியும்.